நம்ம அவசரப்பட்டுட்டோமோ இந்த பாதிகள் எல்லாம் மறைமுகமா வந்து எங்களை சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்களே. சரியில்லை நாதேரியா எதிராளியுடைய மனைவியாக இருந்தாலும் கூட இவங்களுக்காக அவளை காப்பாத்தலனாலும் பஞ்சபாண்டம் வைத்த சபதம் நிறைவேற வேணும் அல்லவா? அவங்களுக்காகவாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும். யாருகிட்ட போய் இந்த கவலையை சொல்றது? காட்டுக்கு போவோமையானா அவங்க எங்க இருக்காங்கன்னு புருஷனை தேடி போக முடியாது. எங்க அப்பா நாகராஜன் சொன்னா அவர் இது சந்தோஷப்படுவாரே தவிர அவர் துணைக்கு வரவே மாட்டாரு. ஒரே ஒரு தீர்வுதான், அல்லும் பகல ஆதரிக்க அறியாம கண்ணன் எம்பெருமானை துதி செய்வோமையானா எம்பெருமானாலதான் இது அண்ணனே தான். அவர் வந்தாதமா எங்க ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா. இந்த ஆதிசேஷன் மகளாய் விளங்கும் நாயக்கண்ணி நான் 1000 வந்தனம் செய்தேன் அண்ணா. தங்கா இந்த எம்பெருமானுடைய திருப்படி பாதத்தை மனிதப்படுகிறார். இந்த பரந்த நெடிய உலகத்திலே தோடு இந்த பாதாள நாக லோகத்திலே நீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் தங்கையே. ஹரிராமுடைய
ஆகையால் நான் குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கேன். இருந்தாலும் மாதவா மதிசூதனா கேசவா நந்தா நாராயணா கோவிந்தா அப்படி என்று என்னை தோத்திரம் செய்து அழுத புலம்பு கொண்டிருக்காயே ஏனம்மா? அன்று முதல் இன்று வரை உன்னை நான் காத்துக் கொண்டுதானே இருக்கேன். இந்த கண்ணீரிட்டால் கூடிய காண்டியவனுடைய மனைவி கண்ணனாகிய பெருமானை நான் ஏன் தோத்திரம் செய்யணும்? அன்னைய நாங்கள் என்று சொல்லி என்னுடைய தங்கை உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு சத்தியம் பண்ணுங்க. நான் உடனே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஹோட்டல் வச்சுக்க. நீ யாரு? என்னுடைய தங்கை. நான் உனக்கு அண்ணன். ஏமா எப்படி இருக்குது பத்தியா? சொல்லுவாங்க உயிரெல்லாம் ஒன்னா இருந்தாலும் வயிறு வேறையா இருக்குல்ல. தங்கா சொல்லுங்க எப்படி அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் உங்களை நம்பாம கேட்கல. ஒருவேளை நான் உன்னை நம்பி விட்டு என்ன கையை விட்டுட்டீங்கன்னா நான் இன்னைக்கு அப்படியே நடுவழியில தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா சத்திய சத்தியம் கேட்டுட்டு இருக்கேன். என்னைக்கு நீ அதாவது இதனால வரைக்கும் உனக்கு என்னைக்காவது கை விட்டுருக்கேன் கொங்கரகாட்டு மணிப்பு கோயில மட்டும் இங்க நீங்க காப்பாத்தி விட்டுருங்க. வீரகாட்டில் நடக்கிற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். தங்கா உனக்காக வேண்டி நான் இருக்கேன். ஏன் கவலைப்படுறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. சத்தியம் உனக்கு எனக்கு சத்தியம் தேவையில்லை. நான் என்ன நம்பாமையா கேட்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் அர்ஜுன் மீது ஆசை வைத்து எங்க நானும் சர்ப்ப இனத்தை எல்லாம் ஒன்றுபடுத்தி எங்க அப்பாவை கோபத்தை தடுத்தி என் புருஷனுக்கு கட்டி வைக்கல. ஆமா நான் தான் கட்டி வச்சேன். தங்கச்சி தானே கேட்கிற ஆசை. நான் இன்னைக்கு சொல்றதுல அதை எந்திரிச்சு போயிடுவாங்க. சரிம்மா நீ எதை கேட்டாலும் அப்படியே செய்யறது சத்தியம். பொசிக்கிற அப்படி சொல்ற யாரையாவது ஒருத்தர் சாட்சி வைக்கணும்ல. நான் தான் இருக்கிறேன். நீ சாட்சி வச்சு நிற்கும் தங்கா இடம் கொடுக்காது. நீ பேசி வச்சு அப்புறம் நடந்து போட்டு போக வேண்டியது. உதித்து வருகிறாளே சூரியன் வந்துருச்சு. சந்திரன் மீது ஆணையா ஆணையாகவும் சூரியன் மீது ஆணையாகவும் உமாதேவியின் சாட்சியாகவும் இதோ எதுக்கும் பயமா சரிம்மா அண்ணா எழுந்துட்டாங்க. சரி இது சத்தியம். அப்படிவா ஏமா எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு அத ஆகாயம் பூமாதேவி மீது ஆணையா இத தங்கச்சி எதை சொன்னாலும் அவளை எத்தனை தரம் பண்ணிட்டு சத்தியம் 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 போதுமா? ஏன் கண்ணீர் விட்டேன்? ஏன் என்ன காரணம்? அண்ணா கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் பகைதான். ஆமா ஆனா பகடையிலே தோல்வி அடைந்து 11 ஆண்டுகள் ஆகி போச்சு. இன்னும் ஒரு வருடம் கடந்து ஒரு வருடம் மறைமுகமா இருந்தா என் புருஷன் வீட்டுக்கு வந்துருவாங்க. இடையில என்ன நடந்து போச்சுன்னா நேற்றைய தினத்தில துரியோதனாரின் 100 பேரும் அங்குதேசாதி கர்ணனும் 11வது ஊக்குரி வனத்திலே வனவேட்டி ஆட போக அங்க போய் வெயில் கேத்த வெள்ளக்கூடாதும் காணல் கேத்த கருத்து கூடாதும் போட்டு கவரவர்கள் தூங்கி கொண்டிருக்க தீர்த்தகிரி மலையை ஆட்சி புரிந்து வரக்கூடிய எவ்வளவு சிறப்பா 101 சிறை 202 கரம் அடைத்த அந்த பாவியாகி அந்த மகடவத்தை அந்த அசுரன்
கவரவர்களை சிறை கொண்டு போய் விட்டானா. கட்டுறதுக்கா? ஆமா, காலை சூரியன் உதயமானா 101 மன்னனை காளிக்கு பலி கொடுத்து விட்டு இவன் சாகா வரத்தை பெறுவதற்காக வேண்டி கவரவர தூக்கிட்டு போயிட்டு இருக்கானா. இதுக்கு ஏமா இப்படி அழுகுற? சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சே. ஏலாடே, எப்பேற்பட்ட விஷயம்? ஏமா, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டே இருக்கற. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நீ கம்முனு நில்லு. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை. அப்படி இருக்க தடத்தை கானகத்துக்கு ஓட்டி வச்சாங்க உன் கணவர் மாற. 101 பேத்தையும் 100 பேத்தையும் சிரத்தை வெட்ட போறான் காளிக்கு. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு இப்படி அழுகுற? நான் எதையா சொன்னா உனக்கு கோவம் வரும். கொண்டாட்டின்னு தெரியாதா மாமியாடு போன அப்புறம் உனக்கு நான் எதையா சொன்னா புரியுதா? ஏமா என்னமா நான் எதையா நான் சொன்னேன், அது வந்து அது உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டியா? சொன்னீங்க. ஏமா இந்த வார்த்தை நீ போடினா நான் கேட்டா இந்த வார்த்தைங்கற. அதாவது பகைவனாகிய துரியோதனன் அடித்து விடுவானே, ஆனால் இது இதோடு முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சிச்சு. ஆனா 5 பேரும் சபதம் வச்சு உன் சாட்சி மீதா சாட்சி வச்சுட்டு போயிருக்காங்க அரண்மனை காட்டுக்குள்ள. பாரியாளாகிய திரௌபதி அவத்த குந்தன் முடியணும்ல. ஆமா, அதுக்கு துரியோதனன் வளர்க்கணும்ல. ஆமா, பிரச்சனை அங்கதானே இருக்கு நமக்கு. அதுக்காக தெரியாத பண்றோம். இதோடு முடல 100 பேர்களை மூடி முக்காடிட்டு பாதாள நாகலோகம் வந்தாங்க. புருஷன் உயிர் காப்பதற்காக வேண்டி சத்தியம் கேட்டாங்க. நான் மறைமுகமா நானும் சத்தியத்தை பண்ணிட்டேன். உன் புருஷன் உயிர் போக காப்பாத்தன்னு சொல்லிட்டேன். எது எப்படியோ அரவகொடியோ 100 பேர் உயிரோடு இருந்தால்தான் 5 பஞ்ச பாண்டவ நாளைக்கு திறமையோட அஸ்தாபுரம் வந்து சேர முடியும். இதுக்காக இன்னைக்கு அவங்களை காப்பாத்தி ஆகணும். ஓடு சக்கரத்தை ஓடு. சக்கரை வேற அங்க வேற இது என்னால ஆகாது. இது என்னால ஆகாது. இது என்னால ஆகாது. உன்னால வேணா ஆகும். என்ன வம்பாரு தடி எடுத்துட போக அடிக்கிறாளுங்களா? அடிக்க மாட்டேனா? அடிக்க மாட்டேனா? உள்ள போற தங்கா, நான் பொம்பளையா சொன்னா என்னால ஆகும். போன் கொடுக்க முடியுமா? ஆயுதம் எடுத்து சமரம் பண்ணிக்க முடியுமா? தங்கா, உன்னால ஆகாது. ஆனா உன் மகனால கூட ஆகலாம்.